ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. ஒருத்தவங்க வீடு நல்லா கிடைக்கணும், நாங்கள் ஒரு வீட்டில் இருக்கோம், அந்த வீடு வசதியாக இல்லை, இன்னொரு வீடு பார்த்து போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாடகை வீட்டுக்கே இதை நான் சொல்கிறேன், சொந்த வீட்டுக்கும் இந்த ரூல் அப்ளை ஆகும், வாடகை வீட்டுக்கும் அப்ளை ஆகும். அப்படி கேட்கும்போது இந்த 4ஆம் பாவத்தின் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ ஒருத்தங்களுக்கு 4ஆம் பாவத்தின் அதிபதி ஆயிலை நட்சத்திரத்தில் இருக்கார். ஓகேங்களா, அவருங்க எந்த லக்னமாக வேணால் இருந்துட்டு போகிறாங்க. 4ஆம் பாவத்தின் அதிபதி ஆயிலை நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா, ஆயிலை நட்சத்திரம் எந்த கிரகத்தோட டிஎன்ஏ, எந்த கிரகத்தோட எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவங்களுக்கு சூரியனுடைய எனர்ஜியாக வருவாங்க ஆயிலத்தில் இருக்கும்போது. அப்போ சூரியன் சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தில் அவங்களுடைய வீடு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி சூரியனுடைய காரகத்துவத்தில் வீடு அமைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேசிக்காக சூரியனுடைய காரகத்துவத்தில் ஒரு திசையை எடுத்துக்கலாம். கிழக்கு திசை அப்படிங்கிறது சூரியனை குறிக்கும். அப்போ கிழக்கு திசை பார்த்துருக்கிற வீட்டில் அவங்க தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ரூலை எடுக்க முடியும். இன்னொன்று, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அலுவலகங்கள், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற மாதிரியான வீடு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக வீடு அமைஞ்சிரும். இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கவங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தா அவங்களுடைய 4ஆம் அதிபதி இந்த சூரியனுடைய டிஎன்ஏ பெற்ற நட்சத்திரத்தில் இருக்குது. ஒன்று அஸ்வினியில் இருக்குது, இல்லை ஆயிலத்தில் இருக்குது, இன்னொன்று பார்த்திங்கன்னா அனுஷத்தில் வரும், இல்லைனா பூரட்டாதியில் இருக்குது. அப்போ அவங்க இருக்கக்கூடிய வீடு கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸோ, கவர்மெண்ட் ஸ்கூலோ, ஒரு இபி ஆஃபீஸோ, ட்ரெஸ்ஸரியோ, இல்லை ஒரு கவர்மெண்ட் பேங்க், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அரசு சார்ந்த விஷயங்கள் அங்கே கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். டிஎன்ஏ ஜோதிடமும் 2ஆம் பாவமும். ஒருத்தங்க துலா லக்னத்தில் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு 2ஆம் பாவம் செவ்வாயாக வருவார். அப்போ அந்த 2ஆம் பாவத்தின் அதிபதி செவ்வாய் அவருக்கு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் ஒரு டிஎன்ஏ வாங்கியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக துலா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி செவ்வாயாக அவர் கும்பத்தில் போயிட்டு உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய டிஎன்ஏ வாங்கினது. அப்போ அது எப்படி அந்த சூரியனுடைய காரகத்துவம் அந்த 2ஆம் பாவம் உள்வாங்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2ஆம் பாவத்தில் என்னென்ன காரகத்துவங்கள் இருக்கிறதோ அந்த அனைத்து காரகத்துவங்களும் இந்த சூரியனுடைய காரகத்துவத்தை உள்வாங்கி அதனோட இணைந்து பலனை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 2ஆம் பாவத்தின் அதிபதி ஒருத்தங்களுக்கு சூரியனுடைய டிஎன்ஏ வாங்கியிருக்குன்னா அவங்க பேச்சு அப்படி நெருப்பு மாதிரி இருக்கும். அதாவது சூரியனால் என்ன, சுட்டெரிக்கும் தன்மை தானே. அப்போ சுட்டெரிக்கிற மாதிரி பேசுவாங்க, பயங்கர ஃபாஸ்ட்டாக பேசுவாங்க. அதேமாதிரி சூரியன் தான் ஒரு நேர்மையான ஒரு விஷயத்தை கொடுக்கறது. அப்போ ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய நபராக இருப்பாங்க. கட் அண்ட் ரைட்டாக எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி ஸ்டைலில் பேசுவாங்க. ஏன்னா 2ஆம் பாவங்கிறது தான் ஒருத்தங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது. அதே மாதிரி இதே ஒரு வேளை ஒருத்தங்களுடைய 2ஆம் அதிபதி சுக்கிரனுடைய கிரகத்தில் இருக்குது. இப்போ ஒரு 2ஆம் அதிபதி திருவாதிரையிலையோ, திருவோணத்துலையோ, சித்திரை நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா அவங்களுடைய ஸ்பீச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப அழகாக
கவர்ச்சியாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன்னாலே அழகு, கவர்ச்சியை குறிக்கக்கூடியது. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக, நல்லா ஸ்வீட்டாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்வீட்டாகவும் ரொமான்டிக்காக பேசக்கூடியவங்க வந்து இந்த சுக்கிரனுடைய எனர்ஜியில் இருப்பாங்க. இதே ஒருத்தவங்களுடைய 2ஆம் அதிபதி வந்து குருவோடைய எனர்ஜியில் இருக்குது, அதாவது அஸ்த நட்சத்திரத்துலையோ உத்திராடத்துலையோ மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஒருத்தவங்களுடைய 2ஆம் அதிபதி போய் உட்காந்துருக்குன்னா அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, ஒரு அட்வைஸிங் பீப்புளாக, ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி, அறிவுரை கூறுற மாதிரி, அவங்க பேச்சில் ரொம்ப ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்கும். பேசும்போதே பார்த்திங்கன்னா, பார்த்து போப்பா, அந்த அந்த இடம் வந்து ரொம்ப மோசமான இடம், அங்கே பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும், ரோட்டில் வண்டி ஓட்டும்போது ரொம்ப மெதுவாக போப்பா, வேகமாக போனீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்துடும். அதாவது ஒரு அக்கறையோடையும் ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அறிவுரை, தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த பேச்சு வந்து இருக்கும். இதே வந்து ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி வந்து ராகுவோடைய எனர்ஜியில் இருக்குது. இப்போ வந்து சதயத்தில் இருக்கோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா பூசத்தில் இருக்கும், இல்லை விசாகத்தில் இருக்கும். அப்போ 2ஆம் அதிபதி இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் இருந்தால் அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு அந்த ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை கூட அவங்க ரொம்ப பூஸ்டப் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக பேசுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எவ்வளோ மார்க்ப்பா உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் 100க்கு 100 வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு 85 90 மார்க் வாங்குற அளவுக்கு தான் எழுதியிருந்தாலும் அந்த பையன்கிட்ட கேட்கும்போது அப்பயே சின்ன வயசுலேயே அந்த பிரம்மாண்டப்படுத்தி பேசக்கூடிய தன்மையை வந்து வெளிப்படுத்திடுவாங்க. ஸோ அப்போ ஒருத்தவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த கூட இந்த டிஎன்ஏ மூலிமா ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். டிஎன்ஏ ஜோதிடத்தில் மருத்துவம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மெடிக்கல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நமக்கு என்ன மாதிரியான நோய் வரும், அதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தின் மூலிமா ஈஸியாக கண்டறிய முடியும். என்றைக்குமே நோய் விஷயத்தில் ரொம்ப ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும், ஈஸியாக ரெக்கவர் ஆயிடலாம். அது ரொம்ப முத்தி போன நிலையில் போகும்போது உயிர் போகிற அளவுக்கு கூட ஆபத்துகள் ஏற்பட்டுவிடும். நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்தை வச்சு டிஎன்ஏவையும் கம்பேர் பண்ணி நமக்கு உடம்புல எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருங்கிறத ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் இடத்து அதிபதினு ஒருத்தர் இருப்பார். அவர் போய் ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்துருப்பார். அஸ்வினி முதல் ரேவதி வரை ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார். அந்த நட்சத்திரம் எந்த கிரகத்துடைய டிஎன்ஏ வாங்கியிருக்கு, எந்த கிரகத்துடைய காரகத்துவத்தை உள்வாங்கியிருக்கோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட நோய் கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு வரும். அதே மாதிரி அந்த கிரகம், அந்த டிஎன்ஏ கிரகம் லக்னத்திற்கு, அவங்களுடைய ஜனனகால லக்னத்திற்கு எந்த பாவத்தில் இருக்கிறாரு, எந்த வீடுகளுக்கு அதிபதியோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயமும் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். நான் கோயம்புத்தூர்ல இருந்து கோகிலவாணி பேசுறேன். தினேஷ் சாரோட வாழ்வியல் பரிகாரம் 10 நாள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அவரு சொன்ன நாளை விட எக்ஸ்ட்ரா நாளும் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் கூட எடுத்தாரு. ரொம்ப பொறுமையாவும் தெளிவாவும் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன ரெமெடிஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருந்தது, செய்யறதுக்கு சிம்பிளாவும் இருந்தது. அதை நான் பண்ணி பார்த்தேன், ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. அதை பண்ணி தான் நான் நினைக்கிறேன் ஒரு 2 நாள்ல வந்து ஒரு கருத்தரங்கத்துக்கு வந்து என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க, சார் தான் கூப்பிட்டாரு. ஸோ நீங்களும் அந்த கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணுங்க. நாங்களும் ஃபியூச்சர்ல அவரோட கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணுவோம். எல்லாருமே அந்த கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எனது அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம். என் பெயர் செந்தில். நான் திருச்சி மாவட்டம் லால்குடியில் வந்து ஜோதிடராக இருக்கிறேன். நான் ஜோதிடத்தில் அதிக விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி யூடியூப்பில் நிறைய சேனல் வந்து பார்த்தேன். அதில் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியில் வந்து தினேஷ் சார் பேசினதை வந்து அதிகமாக கேட்டிருக்கேன். அதனால் அவங்கள்ட்ட வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணி படித்தேன். அதில் சாரோட கிளாஸ் 50 நாள் கிளாஸில் வந்து பார்த்தோம்னா கர்மாவோட தியரி பற்றி எடுத்திருக்காங்க, காலச்சக்கரம் பற்றி சொல்லிக் கொடுத்துருக்காங்க, வாழ்வியல் பரிகாரம் பற்றியும் டிகிரி அஸ்ட்ராலஜி பற்றியும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க, டிஎன்ஏ பற்றி சொல்லிக் கொடுத்துருக்காங்க, கிரகத்தோட வலிமை பற்றி சொல்லிக் கொடுத்துருக்காங்க, முடக்கு, திதி, சூன்யம், கர்மநாதன் இதை பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுத்து கிளாஸ் நடத்தியிருக்காங்க. அதில் டிஎன்ஏ மட்டும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடத்தியிருக்காங்க. மற்றவங்களோட இதை பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்ன காரணம்னா, மற்றவங்க எல்லாருமே நட்சத்திரம் வந்து ஒரு கிரகத்தோட சாபம் வாங்கிடும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் சாரை பொறுத்த வரைக்கும் அது சாபம் கிடையாது, எனர்ஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த ஒரு நட்சத்திரமும் ஒரு கிரகத்தோட எனர்ஜி தான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளார ஜாதகத்தில் லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்கோ பார்த்து தான் சாபமா வரமான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, ஒரு ஜாதகர் வந்து தொழில் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அவங்க ஒரு கடைகளக்காரங்க அப்படின்னா நம்ம பாரம்பரிய முறைப்படி பார்த்தோம்னா 10ஆம் இடத்தை தான் பார்ப்போம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், மேசராசி, செவ்வாய் வருது. அந்த செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்தோம்னா மிருகசீர நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோம். மிருகசீர
மிருகசீர நட்சத்திரங்கிறது யாரோட எனர்ஜினா குருவோட எனர்ஜி வந்திருக்கு டிஎன்ஏ கிரகப்படி. ஸோ அப்போ அந்த குரு பகவான் அந்த கடக லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்க்கணும். 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடாது. சூரியனுடன் ராகுக்கேதுவும் நெருங்கிய பாகையில் இல்லைன்னா அந்த கிரகம் வந்து வரம் வாங்கிட்டு வந்ததா அர்த்தம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வரம்னாவே தொழில் நல்லா இருக்கு நம்ம வந்து எடுத்து சொல்லிடலாம். அல்லது சாபம்னா என்னன்னா ராகுக்கேதுவோட சூரியனோட நெருங்கிய பாகையில் இருக்கிறதும் லக்னத்துக்கு கடக லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இருந்திருந்தால் அது சாபம் வாங்கிருக்குன்னு அர்த்தம். அப்போ தொழில் வந்து நன்றாக இல்லைங்கிறத நம்ம சொல்லிடலாம். இதே மாதிரி இந்த டிஎன்ஏ வச்சு 12 பாவத்துக்கு நம்மளால சொல்ல முடியும். 2ஆம் பாவத்துக்கு எடுத்துக்கிறோம் வரவு, தனம் வரவு, குடும்பத்தை குறிக்கக்கூடியது. இதே மாதிரி 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானம், 4ஆம் இடம் வீடு, தாயை பற்றி குறிக்கக்கூடியது, 5ஆம் இடம் முதல் குழந்தை குறிக்கக்கூடியது, 6ஆம் இடம் நோய் எதிரி கடன் குறிக்கக்கூடியது, 7ஆம் இடம் திருமணத்தை பார்ட்னர் தொழில் பார்ட்னர் குறிக்கக்கூடியது. இது மாதிரி 12 பாவத்துக்குமே நம்மளால பலன் சொல்ல முடியும். இந்த பலன் துல்லியமாக வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நானும் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். நன்றாக இருக்கு, துல்லியமாக வருது நமக்கும். இது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம தசாபுத்திக்கும் வந்து பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து ஒவ்வொரு தசா புத்தி நடந்துகிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு தசை நடக்குதுன்னா அந்த தசைக்கு உண்டான அதிபதி ஒருத்தங்களுக்கு வந்து குரு தசை நடந்துகிட்டு இருக்கு. அந்த குரு தசை வந்து ஜாதகத்தில் பார்க்கும்போது எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னா ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். திருவாதிரைங்கிறது டிஎன்ஏ எப்படி எந்த கிரகத்தோட எனர்ஜினா சுக்கிரனோட எனர்ஜி வாங்கியிருக்கதா நம்ம அர்த்தம். ஸோ அந்த சுக்கிரன் வந்து அந்த லக்னத்துக்கு அந்த ஜாதகரோட லக்னத்துக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல மறையாமலும் சூரியனோட அஸ்தமனம் ஆகாமலும் ராகுகேதுவோட நெருங்கிய பாகையில் இல்லாமல் இருந்தால் அந்த குரு தசை முடிகிற வரைக்குமே 16 ஆண்டுகளுக்குமே சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த சுக்கிரனோட காரகத்துவம் ஃபுல்லாக அவருக்கு வந்து லைஃப்ல கிடைக்குன்னு சொல்லலாம். அந்த 16 வருஷமும் அல்லது வந்து சாபம் பெற்றிருந்தால் கிடைக்காது நம்ம சொல்லிடலாம். இது தசாநாதனுக்கு உண்டானது. இதே மாதிரி புத்திநாதனுக்கு நம்ம வச்சு பலன் சொல்ல முடியும். அந்த புத்தி முடிகிற வரைக்கும் நன்மை நடக்க போதா தீமை நடக்க போதா அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். அதே மாதிரி கோச்சாரத்தை வச்சு நம்ம சொல்ல முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கோச்சாரத்தில் வந்து குரு, சனி, ராகு, கேது வந்து எந்த நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்காங்க, அதோட டிஎன்ஏ கிரகம் என்னங்கிறத நம்ம பார்த்து லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்த்து பலன் சொல்ல முடியும்னு சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நான் படிச்சுக்கிட்டு ரொம்ப இப்போ வரக்கூடிய என்னோட கிளைண்டுக்கு எல்லாமே அதை பார்த்து நான் பலன் சொல்கிறேன். அது நல்லா எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பலன் துல்லியமாக வந்துகிட்டு இருக்கு. நான் சார்ட்டை படித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை வந்து நான் பயனுள்ளத மாதிரி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சார்ட்டை எனக்கு படித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் சொல்லி கொடுத்த எல்லா வழிமுறைகளும் ப்ரொசீஜரும் தான் இப்போ எனக்கு வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அது எல்லாமே 100% துல்லியமாக இருக்குது. சார்ட்டை படித்தது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். Hello all, this is Divya Bharati from Hosur. So basically I have more interest and believe in astrology. So I used to watch so many videos on YouTube literally. So like watching all those videos, I found a channel like Online Astro TV and I followed the channel and I used to watch every single video in that channel. But I was really inspired about the nature because like I have a belief before meeting him, before having a consulting with him, I have a belief that astrology is something which is really related to spirituality. But after listening to all his videos, like he clearly gave an idea about that astrology is not only about spirituality, it is also about real lifetime exam. So he used to tell everything which is practically oriented with our lifetime. So and before telling my classes experiences of him, I would like to share my own life experience which made some miracle in my life after consulting him. So basically I am a teacher and I work in school and I have my own tuition center too. So like when I was running it, that was not okay, it's okay, but that was not that much successful. So I got only few strengths in my, so like I have a plan to consult him. So in a problem irukku appdinu solittu, so literally I got his appointment and I have consulted him. So he went, he took around 1 hour and he saw all my horoscopes and he told lot of pariharams and everything, and I truly done that, and he gave a very easy trick. But I didn't believe about his tricks. I was not very confident about his trick.
it is nothing that. So he asked me to make a photo frame of myself and to keep it in my tuition room. But I was really surprised. But how come this will work out to make my strength increase in my tuition? But literally I done that. So like I used to take a lot of selfies, and which is my most favorite pictures. I used to make a frame and I just kept in my tuition room. Automatically, like literally within a month, I can see the changes in my tuition. That students started coming, new students have joined, and literally like within 3 months, there was a tremendous change in my tuition, and it was a very great strength too. So this really made myself, and I am inspired by his way of teaching and everything. Then I got an advertisement that he used to teach astrology also. So literally I was very interested to join his class, and I have done 2 classes of him. One is karma astrology and pattern astrology. You know what? Basically I'm a teacher, so I know how the teaching experiences will be. But I faced new sort of experiences with him, and literally it was really very nice. And because I was a beginner when joining his class. Truly I was a very beginner. I don't know anything about astrology, like only I believe that, but I don't have any knowledge about astrology. But after joining his classes, like he taught from very very basic things in astrology, and I can proudly say that I am the student of Dinesh sir. Yeah, literally I am very proud of him. And he taught very simple tricks, and the way he teaches really very unique, and I was inspired. Again I am telling it. Truly I am inspired about his teaching and his experiences. Now, like literally in the month of October, so he's going to start DNA. So like I was really impressed. What is like we all know that DNA is, which is really oriented with our human body. Okay, so everything, all our generation, everything that comes under DNA. So that's what we know, right? But how come this DNA is gonna merge with astrology? I'm really quite excited what is going to be in those classes, and successfully I have joined, and I was waiting for those classes, and literally that is gonna happen now. So next month he's gonna start DNA astrology class, and I have enrolled already. So I would suggest all of you to join his classes, which is going to be really very useful in your astrology career. As I experienced, you're going to have a very good, great experience in his teaching too. Thank you so much.